கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த தொடர்ச்சியான கொரிந்து பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய 2ஆம் நிருபம், அதனுடைய முதல் அதிகாரத்தை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம அதிகமாக கவனித்தது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அவர் மிகுந்த துக்கம் உள்ளவராக தான் அவர் அந்த முதலாம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள் பேசுனதை கவனிக்கிறோம். அதே போல் இப்போ 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம கவனிக்கும்போது இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு பவுலுடைய துக்கம் என்றே நம்ம பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு அவர் அந்த அதிகாரத்தினுடைய வசனங்களை ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இதை நம்ம திருவிவிலியத்தில் பாருங்கள், நான் மீண்டும் உங்களிடம் வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்க விரும்பவில்லை. அப்படின்னா எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வருகையை அந்த ஜனங்கள் வெறுத்திருக்கிறாங்க பாருங்கள். இது கடந்த வாரத்திலே பார்த்தோம். இருந்தாலும் அது ஒரு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். கொரிந்து பட்டணத்து ஜனங்கள், அதாவது பவுலினால் சொல்லப்பட்ட ட்ரூத்து, சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்க, உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சிலர். ஆனால் பவுலை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்ன? நிறைய காரணங்கள் இருக்குது. பவுல் சொன்ன வசனங்களாக இருக்கணும், அல்லது பவுலுடைய பேசிக்கலான கேரக்டர் கொரிந்து பட்டணத்து ஜனங்களுடைய கேரக்டரோட பொருந்தி வராமல் இருக்கலாம். பவுலுடைய கேரக்டர் நல்ல கேரக்டர் தான், அவங்களுடைய கேரக்டர் தான் கொஞ்சம் பொருந்தாமல் இருக்கும். அதனால் அவர்கள் விரும்பாமல் கூட அங்கே இருக்கலாம். இவர்கள் பவுல் வர வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமான ஆளா பவுல்? அவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரான இல்லையே. அவர் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு கிறிஸ்து கூப்பிட்டதுக்கப்புறம் தன்னுடைய முழு முயற்சி எடுத்து தன்னுடைய ஊழியத்திலையும் தன்னுடைய செயல்பாடுலையும் அவர் செய்துட்டு வரக்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் கொரிந்து பட்டணத்தினுடைய சபை ஏற்படுத்தினதே இவர் தான். அப்போ இவரே அங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது வர வேண்டாம்னு சொல்கிறத விட நீங்கள் வர்றது எங்களுக்கு துக்கமாக இருக்குங்கிறது இவர் கேள்விப்படும் போது எவ்வளோ மன வருத்தம் அவருக்கு இருந்திருக்கும் இல்லையா? தான் ஏற்படுத்தின சபை. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் உண்மையாக வேலை செய்கிற சகோதரர்களுக்கு வரும் இந்த பூமியில். அப்போ பவுலுடைய நிருபங்களும் அவருடைய அனுபவங்களும் ஒரு ஆறுதலாக இருக்கும் நமக்கு கூட. அந்த அடிப்படையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ பாருங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? பாருங்க, இந்த வசனமெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தால் எனக்கு மகிழ்ச்சியூட்ட யார் இருக்காங்க? என்னால் மன வருத்தத்துக்குட்பட்ட நீங்கள் தானே நீங்கள் மகிழ்ச்சி ஊட்டணும். அதே சமயத்தில் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்றும், நான் உங்கள் எல்லாரை பற்றி நம்பிக்கையுள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களை எழுதினேன். அதாவது நான் வரும்போது என்னை யார் துக்கப்படுத்திடாதீங்க. எந்த அளவுக்கு அந்த கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் இவரை துக்கப்படுத்துவதற்கு ரெடியாக இருந்திருப்பாங்கங்கிற நியூஸ் தான் இப்போ நமக்கு. அதனால் அந்த மாதிரி நீங்கள் துக்கப்படுத்திடாதீங்க. காரணம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விசேஷமாக அந்த கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் மேலேயும் ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பின் உணர்வில் தான் அடுத்த வசனத்தை அவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. மிகுந்த வியாகுலம், மன இடுக்கம், அதிக கண்ணீரோடு நான் எழுதுனேன், நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல். அப்போ பாருங்கள், உங்கள் மேலே இருக்கிற அன்பில் தான் நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதனால் பாருங்கள், நான் மிகுந்த வேதனையோடும் மனக்கவலையோடும் கலங்கிய கண்களோடும் அதை உங்களுக்கு எழுதினேன். உங்களுக்கு மன வருத்தம் தர வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நான் உங்கள் மேல் கொண்டுள்ள மிகுந்த அன்பை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போது அந்த ஜனங்கள் மேலே பவுலுக்கு அவ்வளோ ஒரு அன்பு இருந்தது. ஆனால் என்ன, பவுல் தான் ஆரம்பித்தார். ஆனால் பவுலை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவருக்கு தயாராக இல்லை. த ஃபவுண்டர் ஆஃப் கொரிந்தியன்ஸ் அப்படின்னாலே பவுல் தான், அவர் தான் ஆரம்பித்தது. அப்போ அவரே வர்றதுக்கு அவங்க விரும்பலைங்கிற போது எந்த அளவுக்கு கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர். அதே மாதிரி தான் அன்றைக்கு பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் இப்போ பவுலை நம்ம பார்க்குற நிலைமைக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி பவுல் மிகப்பெரிய ஊழியக்காரராக நமக்கு தெரிகிறார்.
ரொம்ப பெரிய அளவுக்கு விமரிசையாக ஊழியர் செய்து அந்த சபைகளை ஏற்படுத்தின ஒரு பெரிய ஊழியக்காரர் நமக்கு தெரிகிறார். ஆனால் அவர் இருந்த காலத்தில் அவர் ரொம்ப மோசம்னு பேசின ஆளுக தான் ஜாஸ்தி. கவனிக்கிறீங்களா? அவர் ரொம்ப மோசம், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி அவரை குறித்து தவறாக சொன்னவங்க தான் ஜாஸ்தியாக. அதனால தான் அநேகம் பேர் அதையும் நம்பிட்டு, அந்த விமர்சனங்களை நம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பவுல் இங்கே வர வேண்டாம், இவர்கள் ரொம்ப பெரிய பரிசுத்தவான்களாக தங்களை காட்டிட்டான், ஆனால் பண்ணுறது எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இதனால தான் பவுலுக்கு அவ்வளோ துக்கமாக இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் உங்கள் கூட நான் உங்களுக்கு அன்பு செலுத்தி தான் இதெல்லாம் சொன்னேன். அப்போ அது ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் அங்கே கோடிட்டு காட்டுறார். அது என்னன்னு சொல்லி கவனிக்கலாம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஏதோ ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை குறித்து பேசுகிறார். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு துக்கம் உண்டாக்கின மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படி ஒருத்தன் துக்கம் உண்டாக்கியிருக்காரான். நல்லா கவனிங்க. அப்படி ஒருத்தன் துக்கம் உண்டாக்கியிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் அப்படின்னு ஒரு தண்டனை இவர் ஏதோ சொல்லியிருக்கார். அந்த தண்டனை அங்கே போயிடுச்சு, போதும். அதனால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு என்ன செய்யுங்க, ஆறுதல் செய்ய வேண்டும். அப்போ அவன் அதிலேயே துக்கத்திலே போகாதபடிக்கு அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவனுக்கு ஆறுதல் செய்யணும். அதே சமயத்தில் அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், உங்கள் அன்பை. அப்போது என்னமோ அவர் ஏதோ சொல்ல வரார், அது என்ன அப்படின்னு தெரியணும். யாரோ ஒருத்தன் துக்கம் உண்டாக்கிட்டார், அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவன் அதிக துக்கத்தில் போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு ஆறுதல் செய்யுங்க, அவனுக்கு அன்பு காட்டுங்க. நீங்கள் அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துமாறு நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில், நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படி இப்படி நான் எழுதுகிறேன் அப்படின்னா. இதை சொல்லி முடிச்சுட்டு தான் பாருங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ, யாரோ ஒருத்தரை பற்றி பேசியிருக்கார். இப்போ அதுக்கு அடுத்த வசனம் சொல்லும் பொழுது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நீங்கள் மன்னித்திருக்கிறேனோ, எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். கொஞ்சம் கடினமாக இருக்கு இல்லையா? நான் ஒருத்தரை மன்னிச்சிருக்கேன்னா கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் தான் மன்னிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவனை மன்னிச்சிருக்கீங்கிற ஒரு விசுவாசம் தான் அப்படிங்கிற திருவிழியத்தில், நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன் அப்படின்ட்டார். அப்போ பாருங்கள், யாரோ ஒருத்தர் அந்த கொரிந்து சபையில் ஒரு துக்கம் உண்டாக்கியிருக்காரு. அந்த துக்கம் உண்டாக்குறவனுக்கு சில தண்டனைகள் வந்துடுச்சு. அந்த தண்டனைகள் நிமித்தம் அவர் ரொம்ப சோர்வுற்று ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே போகிறார். உடனே பவுல் என்ன செய்கிறார்னா, நீங்கள் அந்த மாதிரி மேலும் அவர் சோர்வுக்குள்ளே போகாதபடிக்கு ஒரு ஆறுதல் பண்ணுங்கள், ஒரு அன்பு செலுத்துங்க. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அப்படின்னா யார் துக்கம் உண்டாக்கினது? இப்போ யார் துக்கம் உண்டாக்கினவங்கிறத கண்டுபிடிக்கணும்னா, நம்ம 1 கொரிந்தியர் நிருபம் இருக்கு இல்லையா, அதனுடைய சாராம்சங்கள் அப்படியே கொஞ்சம் கவனிக்கணும். கவனிச்சா தான் யாரோ ஒருத்தர் துக்கம் உண்டாக்கினது தெரியும். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, பவுலுக்கு ஒரு நியூஸ் வருது. ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு செய்கிறார். அந்த நியூஸ் தவறு வரும்போது அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ஒரு வசனம் சொல்லிட்டார். புரியுதுங்களா? அது யார் என்பதை குறித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது நமக்கு அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போதே பார்த்தோம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு விபச்சாரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்போது ஒரு மற்ற ரிலிஜனில் கூட இல்லாத அளவுக்கு ஒருத்தன் தன் தகப்பனுடைய மனைவியை அவன் தவறாக வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ இதை பார்த்தீங்கன்னா பவுலுக்கு இது முடிக்கும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் திருந்துறதுக்காக நீங்கள் அவனை கொஞ்ச நாள் சாத்தானுக்கு ஒப்படைங்கன்ட்டார். சாத்தானுக்கு ஒப்படைங்கன்னா விட்டுருங்கன்னு அர்த்தம். உலகத்தில் விட்டுருங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டார். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுதான் அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்கிறார். ஒருத்தர் துக்கம் உண்டாக்கிட்டாங்க. இப்போ அவனுக்கு இருந்த விஷயத்தில் நீங்கள் கொடுத்த தண்டனையே போதுங்கிறார். அப்போ இவர் சொன்ன கவுன்சிலிங் அங்கே கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் அவரை கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. அப்போ அவருக்கு ஏதோ பிரச்சனையாகி, கவனிக்கிறீங்களா, மிகுந்த துக்கமுள்ளவராக ஆகிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உடனடியாக பவுலுக்கு அந்த தகவல் கிடச்சி இப்போ 2ஆம் நிருபத்தில் என்ன செய்கிறாருன்னா,
அவனுக்கு கொடுத்த தண்டனையே போதும். ஆனால் மேலும் அந்த கஷ்டத்தில் அவன் போயிடக்கூடாது. ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல இல்லையா? அப்போது அவன் அந்த தண்டனைக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, அவனுக்கு மன்னிங்க, அன்பு செலுத்துங்க. நீங்கள் மன்னிச்சிங்கன்னா நானும் மன்னிச்ச மாதிரி தான். கிறிஸ்துவை முன்னிட்டு மன்னிக்கணும்னு சொல்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? மன்னிப்பு என்பது த டிவைன் குவாலிட்டி, ஒரு தெய்வீக குணலட்சணம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்க வேண்டிய குணலட்சணம். ஏன்னா அது தேவன்கிட்ட இருந்தது, அது கிறிஸ்து கிட்ட வந்தது, இப்போ அவருடைய சபை கிட்ட வந்திருக்கு. அதனால தான் இதை பவுல் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார் பாருங்கள். அதுலேயே 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நான் மன்னிக்கிறேன், நீங்களும் மன்னிச்சிருங்க, நானும் மன்னிச்சிட்றேன். இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம், ரொம்ப முக்கியமான வசனம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நிறைய சப்ஜெக்டில் இந்த வசனத்தை நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம் இல்லையா? அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. கவனிக்கிறீங்களா? அப்போது கொரிந்து பட்டணத்தில் ஒரு பிரச்சனை, ஒருத்தர் மேலே உள்ள ஒரு பிராது, அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் தேவன் அவர் அழைத்த அழைப்பு மாறாதது, அவர் ஏதோ ஒரு தவறுக்குள்ளே போகிறாருங்கிற போது அவருக்கு தேவனே சில தண்டனைகள் கொடுத்துட்றாரு. இப்போ நம்ம போய் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்படி தண்டனைகள் கொடுக்கும்போது அவர் மேலும் சோர்வுற்று போயிடாதபடிக்கு சகோதர சகோதரிகள் அவருக்கு என்ன செய்யணும், போய் ஒரு ஆறுதல் செய்து ஒரு மன்னிப்பு கொடுத்து மறுபடியும் அவர் கொண்டு வரணும். இதையத்தான் அங்கே சொல்கிறார். அப்போ இதுக்கு என்ன தேவை? மன்னிக்கிற ஒரு குணம் தேவை. இதை சொல்லிட்டு சாத்தானால நீங்கள் மோசம் போயிடாதீங்கிறார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதல்லவே. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா சாத்தான் சபை மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பான் தெரியுங்களா? மன்னிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக் கொடுப்பான். புரியுதுங்களா? மன்னிக்காதீங்கன்னு சொல்லிக் கொடுப்பான். ஸோ அதையத்தான் இங்கே பவுல் சொல்கிறார், சாத்தானால நீங்கள் மோசம் போயிடாதீங்க. ஏன்னா அவன் இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குற்றத்துக்கு உட்படுத்தி அவங்கள கீழே தள்ளி அதை சுற்றி இருக்கிற தேவ பிள்ளைகளையே மன்னிக்காதபடி தள்ளி அந்த ஒரு முக்கியமான ஒரு நிறைய பேர்த்து என்ன பண்ணிடுறான், கீழே தள்ளிடுவான். அப்புறம் அவனை பற்றி நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா? அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான், படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டங்களில் சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸு சபைக்குள்ளே அதிகமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. கவனிக்கிறீங்களா? அதனால தான் பவுல் இதெல்லாம் எழுதுகிறார். அப்போ இன்றைக்கி திருச்சபை மக்கள் மத்தியில் நிறைய பேர் பலவீனமாக இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சில பேர் மாம்சத்தில் விழுந்து போன நிலைமை கூட இருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? நன்றாக இருக்கக்கூடிய சகோதரர்களை அவங்களை தேற்றுவதற்கும் மாற்றுவதற்கும் அவங்களுக்கு முயற்சி எடுத்து அவங்கள மேலே கொண்டு வரக்கூடாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணுவான்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிவைன் குவாலிட்டியை வெளியெடுத்து அசுத்தமான குவாலிட்டியை உள்ளே வச்சுருவான். ஸோ இதில் நீங்கள் ஏமாந்துடாதீங்கிறார். கவனிக்கிறீங்களா? இதில் நீங்கள் எப்போதுமே மோசம் போகாதபடி நீங்கள் பார்த்துங்க. எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மன்னிக்கிற கண்டிஷன் இருக்கணும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் சாத்தான் என்ன செய்கிறான்னா, கூட இருக்கிற சபை மக்களையே தூண்டி விட்டுருவானா. அப்படி தூண்டி விடும்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நிலைமை வரும், அதை எப்படி தேவன் சரி செய்கிறார் என்பதை குறித்து இதே சப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வசனங்களுக்குரிய ரெஃபரன்ஸாக நம்முடைய மூத்த சகோதரர்கள் ஒரு முக்கியமான வசனத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். 64ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்துருவால் எனக்கு வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். இப்போ இது யார் பேசிகிட்டு இருக்கிறதுன்னு தெரியும் இல்லைங்களா? தாவீதினுடைய சங்கீதம். இப்போது தாவீது சிங்கத்தையே கிழிச்சவர், கோலியாத்தையே அடித்தவர் ஒரே கல்ல. ஆனால் அவர் பாருங்கள், எனக்கு சத்துருவால் வரும் பயம்ங்கிறார். அப்போது அவர் எதுக்காக பயப்படுறார்? பவுல் கூட ஒரு இடத்துல பயப்பட்டார்னு படிக்கிறோம். கிறிஸ்துவை பற்றின உண்மையை உங்களிடத்திலிருந்து சாத்தான் மறைச்சிருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி அப்படி மறைச்சிட்டான் சபையில். கிறிஸ்துவை பற்றின உண்மை என்ன? நம்ம எல்லாரும் கிறிஸ்து, ஒரே சரீர அங்கம், இதில் பிரிவினை இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஒரே சரீரம், ஒரே ஒன்றா நடந்து போனோம். இப்போ என்ன பண்ணிட்டான்? நிறைய பிரிவினை கொண்டு வந்துட்டான், மறைச்சிட்டான். இது தெரியாமையே நம்ம சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறோம்? பிரிவினையே போயிட்டே இருந்துட்டுருக்குறோம். அப்போ ஒருத்தர் தவறு செய்கிறாங்க, ஒருத்தர் தவறில் விழுகிறாங்க, ஒரு பலவீனத்தில் விழுகிறாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவர்களை மறுபடியும் நல்லபடியாக கொண்டு வந்து அந்த கை ஒரு அடிபட்டுச்சுன்னு அந்த கையை குணமாக்கி அந்த கையை மறுபடியும் பழையபடி வேலை செய்யறதுக்கு அது தூண்டணும். அதுதானே சரீரம்.
புரியுதுங்களா? அது வெட்டி விடுறதா சரீரம். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டான்னா இன்றைக்கி சாத்தான் சொல்கிறபடி கேட்டான் நிறைய பேர். பவுல் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே தாவீது பயந்துக்கிறார். இவர் எதுக்குமே சிங்கத்துக்கே பயப்படாதவர் எதுக்கு பயந்துக்கிறார்னா, இவர் தேவனுடைய ஒரு பிரியமான மனுஷனாக இருக்கும்போது இவர் தேவனுக்கு பிரியமான ஜனங்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறார், தன்னுடைய அன்புலையும் செயல்பாடுகளையும். அந்த மாதிரி போகும்போது பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் தாவீது, அவருடைய கண்ட்ரோலை மீறி என்ன ஆயிடுதுன்னா சில பேர் தவறான குணலட்சணத்துக்குள்ளே போயிடுறாங்க. சில தவறுகளுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு மிகுந்த துக்கம் உண்டாகுது. அதுக்குத்தான் அவர் பயப்படுறார். ஏன்னா அடுத்த வசனம் பாருங்க, வாசிக்கலாம். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அப்போ பாருங்க, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனை, ரகசியமாக ஆலோசனை பண்ணுவாங்க. இந்த துன்மார்க்கர் வேற ஒன்றும் இல்லை, சபையில் தான் இருப்பாங்க. பாருங்க, ஒரு கலகம் உண்டாக்குறதுக்கு ஏற்படுத்துவாங்களோ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மேலே. அன்னைக்கு எப்படி தாவீதுக்கு ஆப்போசிட்டாக கலகம் உண்டாக்குறாங்களோ அந்த மாதிரி. இப்போ இவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்களுடைய அம்புகளை நான் ஏற்றுகிறாள். எங்கிருந்து அந்த அம்பை எய்வாங்கன்னா டைரக்டாக எய்ய மாட்டாங்க, மறைஞ்சிருந்து மொட்டை பெட்டிஷன் போடுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி தாங்கள் செய்கிறது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொபகண்டா பண்ணிடுவாங்க. இந்த அந்த மாதிரி தான் நிறைய நடக்குது, மறைஞ்சிருந்து. அப்போ உண்மையான ஒரு அன்பு இருக்கிறவர்கள் ஒருத்தர் மேலே ஒரு தவறு இருக்கணும், நேருக்கு நேரம் என்ன செய்யணும், போய் பார்த்து பேசணும்னு தான் பைபிள் சொல்லுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை கீழே தள்ளுறதுக்குன்னு மறைஞ்சிருந்து அதை தாக்குதலை ஏன்னா யார் செய்கிறது யார் தாக்குனதுன்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி சற்றும் பயமின்றி சடுதியாக எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்திலே தாங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா பொல்லாத விஷயத்தில். மறைவான கன்னிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்களா, செய்கிறது யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் மேலிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? ஸோ அவர்கள் நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி. இது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். அதைத்தான் பவுல் அங்கே எழுதுறார். தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருடைய உட்கருத்தும் இருதையும் ஆழமாக இருக்குது. ரொம்ப டீப்பாக போய் பொல்லாத விஷயத்தில் அவங்க என்ன செய்வாங்களா, அங்கே தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறதுக்கும் மறைவாக அவரை பற்றி தவறாக சொல்கிறதுக்கும் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தாங்களாம். இப்படி தான் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் மேலே. கவனிக்கிறீங்களா? இதுக்கு ரிசல்ட் என்ன? ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அன்பு எய்வார். இப்போ நாம் அன்பு எய்ய வேண்டியதில்லை. யார் அன்பு எய்வாங்களாம்? தேவனே அன்பு எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். ஆனால் அதே சமயத்தில் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளும் போது நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இது இத்தனை வசனங்களை ஏன் அங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க என்று சொல்லி கவனிக்கும் போது, இப்போ சாத்தான் சபையில் அவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நீதிமான் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் மேலே பயம் இல்லை, ஆனால் ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டையும் ஏற்றுக்கிட்டாங்க, வசனங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவரை ஏற்றுக்கிறவங்க தயாராக இல்லைங்கிற போது எவ்வளோ வருத்தப்பட்டு அவர் அந்த காரியத்தை சொல்கிறார் பாருங்க. அடுத்தது இப்போ நமக்கு ஒரு புரியறதுக்காக ஒரு விஷயத்தை, ஒரு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ சம்பந்தப்படுத்தலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், அடுத்த வசனம், நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் நாவிக்கு அமைதல் இல்லாததிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். புரியுதுங்களா என்ன சொல்றார்? அதாவது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்படி துரோவா பட்டணத்துக்கு வந்தபோது எனக்கு அங்கே நிறைய ஊழியம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. ஆனால் அந்த டைமில் என் சகோதரனாகிய தீத்துவை நான் பார்க்க முடியலங்கிற போது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் என்ன செஞ்சேன், அங்கேருந்து அப்படியே மக்கதோனியா நாட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிறார். கவனிக்கிறீங்களா என்ன சொல்ல வர்றார்? இப்போ இந்த தீத்து தான் 2ஆம் நிருபத்தை கொண்டு போகிறார் எங்கே? கொரிந்து பட்டணத்து ஜனங்க கிட்ட. இப்போ அவங்க கிட்ட அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் அந்த மக்கதோனியா நாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு துரோவா பட்டணத்தை
பட்டணத்தில் வந்தபோது தீத்துவை பார்க்க முடியலையேங்கிற கவலை எனக்கு ரொம்ப இருந்தது. அதனால் நான் மாசிடோனியாவுக்கு போயிட்டேன். அப்படின்னா தீத்து மேலே வைத்திருந்த அன்பை இப்போ அங்கே வந்து அவர் காட்டுறார் பாருங்க. அப்போது ஒரு சகோதரன் எதிர்பார்த்து போகிறார். அப்படி போகும்போது அந்த சகோதரன் இல்லைங்கிற போது எவ்வளோ மன வருத்தம். இதுதாங்க இன்றைக்கி சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமானது படிக்கிறோமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். கன்வென்ஷனை சில நேரத்தில் கூடும்போது ஒரு சில சகோதரர்களுக்கு மட்டும்தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? மற்ற நிறைய பேருக்கு அந்த கூடுறதே ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி நிலைமை. ஒருத்தருடைய ஒரு கேரக்டரு, ஒருத்தர் பேசிக்கிற விதங்கள் எல்லாம் கவனிக்கும்போது நிறைய பேர் வந்து இப்படி தான் ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய கண்டிஷன் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், தீத்து இப்போ அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அதே சமயத்தில் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய சகோதரனை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அங்கே அவர் எவ்வளோ மன வருத்தப்படுறார் பாருங்க. இதுதாங்க சகோதர அன்பு. இந்த சகோதர அன்பை அங்கே கொரிந்து பட்டண ஜனங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். ஐயோ பவுல் வர்றாரா, நம்ம அவர் உடனே கவனிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இல்லாமல் அவர் எதுக்கு வர்றார் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், தீத்து பார்க்கலன்னு பவுல் அவ்வளோ கஷ்டப்படுறார். ஆனால் அதே சமயத்தில் 2 கொரிந்தியர் அதில் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது, இப்போ மக்கதோனியா நாட்டுக்கு வந்துட்டா இருப்போம், எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்படும் பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயமும் அப்படின்னு அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை இருந்திருக்கு. அப்போது ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அங்கே துரோவா பட்டணத்தில் எதிர்பார்த்தார், தீத்து வரலைங்கிற போது மன கஷ்டப்பட்டார். இப்போ பாருங்கள், அவர் மாசிடோனியாவுக்கு வரும்போது அங்கே தீத்து வந்து இவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆறுதலோடு. அப்போ ஒரு சகோதரனை பார்க்கும்போதே எப்படி ஆறுதல். இன்னும் சொல்லப்போனால் பவுல் வந்து கொரிந்து பட்டண ஜனங்களுக்கு ஒரு தகப்பனை போல, ஒரு தகப்பன் வரும்போது பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். அப்படின்னா இவங்க வர வேண்டாம்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனுக்கு மேலே ஒரு மேட்டுமையான நிலைமைக்குள்ளே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி நாம் ஒரு போதும் இருந்துடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? நமக்கு சத்தியம் சொன்ன மூத்த சகோதரர்கள், நம்மளை வழிநடத்தின சகோதரர்கள், நமக்காக பிரயாசப்பட்டவங்க, அவர்களை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டு தங்களை பெரிய ஞானிகளாக என்ன பண்ணுறாங்கன்னா சபைக்கு முன்னாடி காட்டுறாங்க. இதை தேவன் மேலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த நிருபங்கள் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பவுலை போல மிகுந்த வருத்தமுடையவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவர் அன்புடையவராகவும் இருந்திருக்கார் அந்த ஜனங்கள் மத்தியில். அவங்க வேண்டாங்கிற போது நான் வரேன்னு சொல்கிறேன். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் மேலே அன்பு வச்சுருந்திருப்பார். அடுத்த வசனம் நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம பல சந்தர்ப்பங்களில் படிச்சிருக்கிறோம். பட் இந்த ஒரு நிருபத்தை ஒட்டி நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், கவனிங்க, அவரை அறிகிற அறிவின் வாசனையை தேவன் வெளிப்படுத்தினாராம். அவருக்கு ஸ்தோத்திரம்ங்கிறார். அப்போ பவுலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி போய் சொல்கிறது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துடைய வாசனையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துடைய வாசனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதைத்தான் சொல்றார், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துடைய வாசனையை அந்த ஜனங்கள் மேலே அப்படியே பொழிஞ்சிருக்கார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்துடைய வாசனையை பொழிஞ்சிருக்காருங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நார்மலாகவே சகோதரிகள் மத்தியில் ஒரு அன்பு இருக்கும், அந்த அன்பில் அந்யோன்யம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு காட்டுறதே, அதாவது நார்மலாக உலகத்தார் காட்டுறபடி அன்பு காட்டுறது ஒரு வகை, கிறிஸ்து காட்டுற அன்பு காட்டுறது ஒரு வகை. உலகத்தார் காட்டுறது கூடுமான வரைக்கும் அன்பாக இருப்பாங்க, முடியலன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. கிறிஸ்து அப்படி இல்லை. தான் விரும்புகிற கண்டிஷனில் ஜனங்கள் இல்லைன்னா கூட அவர்கள் மேலே அன்பும் பாசமும் காட்டி அவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய ஒரு அதான் ஸ்மெல்லு. அப்போ நல்ல கேரக்டர் தாங்க அந்த ஸ்மெல்லு. இங்கே நமக்கு சில நல்ல வாசனைகளும் இருக்குது, சில கெட்ட வாசனைகள் இருக்கா இல்லையா? நல்ல வாசனைகளை நம்ம மூக்கில் அப்படி இழுப்போம், கெட்ட வாசனை வரும்போது அப்படியே மூக்கை அடைச்சிக்குவோம். அந்த மாதிரி இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு நல்ல வாசனையை இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஜனங்கள் மேலே பொழிஞ்சிருக்கார். அப்படின்னா நல்ல கேரக்டர் காட்டியிருக்கார். இதை வந்து நம்ம உன்னத பாட்டு அதிகாரத்தில் படிக்கும்போது, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம்.
உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றப்பட்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். பாருங்க, இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்ற வார்த்தை, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். பரிமள தைலம்னாலே அந்த இடம் முழுவதும் அருமையான வாசனை கொடுக்கும். ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்போ சபை மக்கள் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறாங்கன்னா, அவருடைய வாசனை அவ்வளோ அழகாக இருக்கான். வாசனைங்கிறது புரியுது இல்லைங்களா? வாசனைங்கிறது நல்ல ஒரு வாசனை, அதாவது நல்ல குட் ஸ்மெல், விரும்புகிற மாதிரி, அப்புறம் ஸ்வீட்டாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். இதை உலக பிரகாரமாகவே சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்னங்க அவருடைய வாழ்க்கை நாத்தமாக நாறுது அப்படிம்பாங்க. அது ஒரு கெட்ட வாசனை, புரியுதுங்களா? ஆனால் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாராட்டுவாங்களுடைய நல்ல வாசனையை சொல்ல மாட்டாங்க. இங்கே எப்படி சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நல்ல கேரக்டர் அவருடைய திருச்சபை மக்கள் மத்தியில் ரொம்ப விரும்பத்தக்க கேரக்டராக இருக்கான். அப்போ கிறிஸ்து தன்னுடைய ஸ்மெல்லை, அந்த வாசனையை சபை மேலே இறக்கியிருக்கார், பவுல் மேலே இறக்கியிருக்கார். இப்போ பவுல் என்ன செய்கிறாருன்னா, அந்த வாசனையை மற்ற சபை மக்கள் மேலே இருக்கிறார். அதான் சொல்கிறார், எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை. அப்படின்னா என்ன நடந்திருக்க வேணும்? இவர் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணும் பொழுது, கவனிக்கிறீங்களா, பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் எப்படி இருப்பான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? கிறிஸ்துவே டைரெக்டாக அவர் பார்க்கல, எப்படி இருப்பார்னு கேட்கும்போது இவர் எப்படி தான் சொல்லியிருக்கணும்னா, தன்னுடைய நல்ல குணலட்சத்தின் மூலம். பாருங்கள், எனக்கு இந்த கேரக்டர் சொல்லி கொடுத்தது அவர் தாங்க. நான் மிக மிக மோசமானவனாக இருந்தேன். ஸ்தேவானை கொலை செய்கிற அளவுக்கு எனக்கு அந்த கடினமான மனது இருந்தது, கடினமான மனுஷனாக இருந்தேன். இப்போ நான் ரொம்ப தாழ்த்தி ரொம்ப ஒரு மிருதுவான ஒரு மனுஷனாக மாறிட்டேன். அப்போது மற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய கேரக்டரை பவுல் மூலம் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பவுலுடைய கேரக்டர் இருந்தது. ஆனால் அதை கவனிக்கவே இல்லை. பாருங்கள், அந்த கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் அதை அக்செப்ட் பண்ணலை. காரணம் என்ன? இஸ்ரேல் ஜனங்களைப் போல ஒரு கடின மனதுடையவர்களாக ஒரு வகுப்பார் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்தாங்க. அதனால் இவருடைய நல்ல வாசனையை அவர்கள் உணர முடியல. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எப்படி அந்த வாசனையை சொல்லியிருக்காருன்னு படிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி. அப்போது தேவனுக்கு கொடுத்துருக்கார், நமக்காக கொடுத்துருக்கார். தேவன் மேலே அன்பு வச்சிருக்கார், நம்ம மேலே அன்பு வச்சிருக்கார். அதனால தான் அந்த சுகந்த வாசனை அப்படின்னு சொல்கிறார். இதை அவர் புரிந்து கொண்டவராக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. பாருங்க, சகல பரிசுத்தவான்களுடைய கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம். கவனிக்கிறீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சகல பரிசுத்தவான்களோடைய காட்டுகிற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு ஒரு அகலம் இருக்கான், நீளம் இருக்குது, ஆழம் இருக்குது, உயரம் இருக்குது. இது ரிவர்ஸ் ஆர்டரில் போகலாம். இப்போ நம்ம இங்கே நின்றுருக்குறோம். நமக்கு உயரத்தில் யார் இருக்கா? பிதாவாகிய தேவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும். கவனிக்கிறீங்களா? நமக்கு கீழே ஆழத்தில் யார் இருக்கா? நம்ம உலக ஜனங்களை விட கொஞ்சம் மேலே வந்துட்டோம். கவனிக்கிறீங்களா? மேலே வந்துட்டோம். அப்போ கீழே இருக்கக்கூடிய உலக ஜனங்கள், அது ஆழம். அகலம் என்பது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சபை மக்கள். கவனிக்கிறீங்களா? நாம் இருக்கக்கூடிய சபை மக்கள். அதுக்கு ஈக்குவலாக நீளம்ங்கிறது வெளியூரில் இருக்கக்கூடிய சபை மக்கள், ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. சில பேர் ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி தங்களுடைய சபை மக்கள் மட்டும் அப்படியே கவனித்து அவர்களை மட்டும் அன்பு செலுத்தி அவர்களோடையே இருந்துட்டு இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. தங்களுடைய சபை மக்களை மேன்மைப்படுத்துறது, அவங்கள ரொம்ப டாப்பில் கொண்டு வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எல்லா சகோதரத்திலையும் அன்பு செலுத்தணும். அப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களையும் அன்பு செலுத்தணும், அது அகலம். தூரத்தில் இருக்கிற சகோதரரையும் மற்ற சபை மக்களையும் அன்பு செலுத்தணும், அது அகலம். கீழே ஆழம். உலக ஜனங்கள் மேலே அன்பு செலுத்தணும். அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் மேலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே. இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பாருங்கள், தேவனும் வரார், நமவும் வரார், எல்லா ஜனங்களும் அதில் வந்துடுறாங்க பாருங்கள். அப்போ இந்த அன்பு என்பது எவ்வளவு பறந்து விரிந்து இருக்கு பாருங்கள். இதை உணர்ந்துட்டார் பவுல். அப்படி உணர்ந்ததுனால தான் அவ்வளோ அருமையான ஒரு வசனங்களை இப்போ சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய நிலைமையில் அங்கே இருக்க வேணும். கவனிக்கிறீங்களா? அதனால தான் இதுக்கு உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம் பாருங்கள்.
அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் வாசிச்சலாம். 2 கொரிந்தியர் 2:15 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இந்த வசனம் மிக மிக முக்கியமான வசனம் அன்புக்குரிய சகோதரர்களே. கவனிக்கிறீங்களா? எப்படின்னா, ஏற்கனவே என்ன சொல்றார்? கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை, இப்போ அந்த ஒரு ஸ்மெல்லு, ஒரு குட் கேரக்டர் இப்போ அந்த ஜனங்கள் மேலே புரிஞ்சுட்டார். யார் அந்த ஜனங்கள்? அந்த ஜனங்களுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. அதைத்தான் அங்கே சொல்றார், ரட்சிக்கப்படுகிறவர்கள், கெட்டு போறவங்க. அப்போ ஒரே சபையில் ஒரு குரூப் ரட்சிக்கப்படுகிறவர்கள் இருப்பாங்க, இன்னொரு குரூப் கெட்டு போறவங்க இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ நாம் காட்டக்கூடிய நல்ல கேரக்டர், நல்ல வாசனை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள கெட்டு போகிறவங்களுக்குள்ள ரெண்டுலேயுமே எப்படி தான் இருக்கணும்னா, நீங்கள் நல்ல கேரக்டர் காட்டிருங்க, அவ்வளோதான். நீங்கள் நல்ல கேரக்டர் காட்டிருங்க. கெட்டு போகிறவங்க மத்தியிலையும் நல்ல கேரக்டர் காட்டுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள் மத்தியிலும் நல்ல கேரக்டர் காட்டுங்க. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தவராக தான் உன்னத பாட்டில் ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க? உன்னத பாட்டு 4:10. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே, என் மனவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. பாருங்க, உன் நேசம் எந்த அளவுக்கு மதுரமாய் இருக்கிறது, உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கு. இப்போ திருச்சபை அவரை பார்த்து உம்முடைய வாசனை எவ்வளவு நல்லதா இருந்தது, உம்முடைய வாசம் எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாடினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து திருச்சபையை பார்த்து உம்முடைய நேசம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாடுறாங்க. அப்போ திருச்சபை என்னத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்கணும்? நேசத்தை காட்டக்கூடியவர்களா. அதுதான் நல்ல வாசனை, நல்ல கேரக்டர். ஆனால் சபைக்குள்ளே 2 வகுப்பாக இருப்பாங்க, ஒன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள், இன்னொன்று கெட்டு போகிறவங்க. அப்போது இந்த நல்ல வாசனை கெட்டு போகிறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? மோசமான வாசனையாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே வாசனை தான், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். கெட்டு போகிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா, அது மோசமான ஒரு வாசனையாக இருக்கும். அதை குறித்து நம்ம எங்கே படிக்கலாம் பாருங்கள்? 2 கொரிந்தியர் 2:16. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம், இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியுள்ளவன் சொல்கிறார் பாருங்க. அப்போது கெட்டு போகிறவங்களுக்குள்ளே அது மரண வாசனையாக போயிடும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே அது ஜீவ வாசனையாக போகும். இப்போ நம்ம காட்டக்கூடிய வாசனை நல்ல கேரக்டராக இருக்கணும். அது கெட்டு போகிறவங்க, கெட்ட புத்தி உள்ளவங்களுக்கு அது கெட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நல்ல புத்தி உள்ளவங்களுக்கு அது நல்லா இருக்கும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம். ஒரு முறை யோவான் 9 ஒரு பிறவிக்குருடனை குணப்படுத்துகிறார். அந்த பிறவிக்குருடன் நல்லபடியாக ஓய்வு நாளில் குணமாகி அவன் வந்துட்டான், கிறிஸ்துவ பக்கத்தில் வந்துட்டான். அவனுக்கு கிறிஸ்துவ சொன்னது நல்ல வாசனை. அதே ஓய்வு நாளில் இவர் குணப்படுத்தலாமான்னு சொல்லி கேள்வி கேட்ட பரிசேயருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த நன்மை என்ன வாசனையாயிடுச்சு? கெட்ட வாசனையாயிடுச்சு. இப்படி தான் கெட்டு போகிறவங்களுக்கு நம்முடைய நல்ல கேரக்டர் கெட்ட வாசனையாக இருக்கும். புரியுதுங்களா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நம்முடைய நல்ல வாசனை நல்ல வாசனையாக இருக்கும். இதையத்தான் தீத்து மூலமாக தான் இந்த லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். இப்போ தீத்துவுக்கு பவுல் எழுதுகிற போது ரொம்ப கிளியராக ஒரு வசனத்தை நமக்கு ப்ரூவ் பண்ணுறார். தீத்து 1:15. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. பல முறை படிச்சிருக்க முடியாது. சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்குமா? சகலமும் என்னவாக இருந்தாலும் அவங்க சுத்தமானதாக பார்ப்பாங்க ஜனங்களை. அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று கூட சுத்தமாக இருக்காது. அவர்கள் புத்தியும் மனசாட்சியும் தான் அசுத்தமாக இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள். இதெல்லாம் சபையில் தான் சொல்லிட்டு இருக்கார். கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்கள். இவங்க நல்ல காரியமெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் குறை பேசிகிட்டே இருப்பாங்க ஜனங்கள். புரியுதுங்களா? குறை பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலே இருந்திருக்கார் பாரு. அதனால தான் அவர் கடைசியை எப்படி முடிக்கிறார்னா 2 கொரிந்தியர் 2:17 அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம். இது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடியே நாங்கள் நல்ல வாசனை தான் கொடுத்துருக்கோம். அது கெட்டு போகிறவங்களுக்கு கெட்ட வாசனை ஆகுது, நல்லவங்களுக்கு நல்ல வாசனை ஆகுது. இது அவருக்கு சாதகமாக அவர் பேசிடக்கூடாது இல்லையா?
அதனால தான் அடுத்த வசனத்தை சொல்கிறார், நாங்கள் கலப்பாக பேசலை. இதை திருவெளியத்தில் எப்படி இருக்குன்னா, நாங்கள் கடவுளின் வார்த்தை மலிவுச் சரக்காக கருதும் பலரை போன்றவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் அவர் முன்னிலையில் நேர்மையோடு பேசுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கலப்பாக பேசாமல் எது சரியோ அதை தேவன் என்ன வெளிப்படுத்தியிருக்காரோ அதை தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த நாங்கள் நல்லது தான் உங்களுக்கு செய்திருக்கோம், அது கெட்டவங்களுக்கு கெட்ட வாசனையாக போகுதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, கொரிந்து பட்டணத்தில் கூட ஜனங்கள் ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம் பவுல் அல்ல, அந்த ஜனங்களுடைய தவறான கொள்கை, கோட்பாடு, குணலட்சணம். அதனால் உண்மையான அன்பு கொண்ட பவுல் அவர்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இல்லை. காரணம், இன்றைக்கு கூட நிறைய பேர் அப்படித்தாங்க, சத்தியத்தை ஏற்றுக்குவாங்க, சகோதரரை ஏற்றுக்க மாட்டாங்க. தேவன் எல்லாவற்றையும் மேலிருந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். அதனால் இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கும்போது இதை குறித்து நம்ம யோவான் 1 யோவானில் நம்ம அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு வசனம் படிச்சிருக்கோம் பாருங்கள். பிரியமானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியும். பாருங்க, நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லா ஆவிகள்ங்கிறது எல்லா போதகத்தையும் நம்பாமல் அந்த போதகம் தேவனால் உண்டதானதான்னு பாருங்கள். இந்த வசனங்களை அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் எடுக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ரெஃபரன்ஸுக்காக நம்முடைய மூத்த சவுல் இந்த வசனத்தையும் நமக்கு கோட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது, தேவ ஆவியை நீங்கள் எதெல்லாம் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது, அதுவும் நமக்கு புரியும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, அது வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுதான் சொல்கிறார். அது இப்பொழுதே உலகத்தில் இருக்குது, அன்றைக்கே சொல்லிட்டார். அப்போ இது அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டுக்காக மட்டும்தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். கவனிக்கிறீங்களா? எதுக்காக? யார் உண்மையாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறக்கா. இங்கேயும் அதே தாங்க இப்போ பிரச்சனை. இப்போ சபையிலேயே கெட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லையா? ரட்சிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க, கெட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இதில் யார் தேவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அதுலேயே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்படியே சபைக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டார் அந்த வசனத்தை. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் அப்படிங்கிறார். அப்போ யார், எந்த போதகம் தேவனால் உண்டானது அப்படின்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும். எப்படி அறிக்கை பண்ணுறது? இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறது ஒரு வகை. அந்த குமாரன் எப்படி இருப்பார்னு தன்னுடைய குணலட்சணத்தில் அறிக்கை பண்ணுறது இன்னொரு வகை. அதுதான் வாசனை. அந்த வாசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குறார். யோவான் அதை புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் இங்கே சொல்கிறார், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை பண்ணுறோம், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை. இது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடுத்தது அப்படியே 7ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்படியே நம்மோட கனெக்ட் பண்ணிட்டார். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கார். அப்போது அன்பு இருக்கிறவன் மட்டும்தான் தேவனை அறியான். அவங்ககிட்ட அன்பு இருந்ததுன்னா தேவனை யாருன்னு தெரியுமா? சத்தியம் இருக்கிறவன் என்ன சொல்லலாம்? கவனிக்கிறீங்களா? சத்தியம் இருக்கிறவன் தேவனை அறிவான். சத்தியம் இருக்கிறவன் தேவனை அறிவான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். கவனிக்கிறீங்களா? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அந்த அன்புக்கு பேர் தான் பவுல் வச்சது சுகந்த வாசனை, சாக்ரிஃபைஸ். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய தியாகங்கள், மற்றவங்களுக்காக நம்ம காண்பிக்கக்கூடிய நல்ல கேரக்டர், நாம் நம்முடைய பிரயாசங்கள், இந்த சுகந்த வாசனையை அந்த ஜனங்கள் மேலே பொழிஞ்சிருக்கார். ஆனாலும் கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் மேலே அந்த சுகந்த வாசனையை அவர் பொழியும் போது அவருடைய உண்மையான தியாகம், அவருடைய அன்பு அங்கு கொச்சையாக மதிப்பிடப்பட்டது. அதனால தான் பவுல் வர்றதை அவங்க விரும்பலை. அப்படின்னா எந்த அளவுக்கு பவுல் எவ்வளோ மன கஷ்டப்பட்டிருப்பாருக்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்படியாக அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார், நான் வர்றது உங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கக்கூடாதுங்கிறக்காக நான் யோசனை பண்ணுறேன்னு சொன்னவர். அப்புறம் மறுபடியும் அங்கே பட்டணத்துக்கு வந்தாரா, அந்த ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார்களா என்று நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வரக்கூடிய அதிகாரங்கள் நமக்கு பதில் சொல்லும். அதுக்கடுத்து வரக்கூடிய அதிகாரங்களை முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜனங்கள் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் வாசனையை கண்டுபிடிக்கணும்னா நிறைய நிழல் பொருள் அவங்களுக்கு தெரியணும்.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் சில நேரங்கள் அவங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த அறிவுக்குள்ளேயே அவங்க வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிழலை அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக ஞானமாக புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ட்ரை பண்ணுறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.